ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் தோழி பிரீதா. நான் இன்னைக்கு கதை சொல்ல போறேன். எனக்கு கதை ரொம்ப பிடிக்குங்க. கேட்கவும் பிடிக்கும், சொல்லவும் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, நம்ம ஒரு படம் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹீரோவா இருந்திருக்கலாமே, வேற ஹீரோவா இருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்குமே, இந்த ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் அழகா இருந்திருக்கலாமே, இல்ல இந்த கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் ஒல்லியாவோ, இல்ல குண்டாவோ இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்படின்னு நெறைய தாட்ஸ் நமக்குள்ள வந்திருக்கும். அதே நம்ம கதை கேட்கும்போது அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம யோசிக்கிற விஷயம் தான். நம்ம என்ன மாதிரி வேணா இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த கதையில த்ரிஷா இருக்கலாம், நயன்தாரா இருக்கலாம், ஜோதிகா இருக்கலாம், இல்ல நம்மளே கூட ஹீரோயினா இருக்கலாம். இல்ல நமக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தர் ஹீரோயினா இருக்கலாம். நமக்கு பிடிச்ச நம்மளோட அப்பாவோ, அண்ணாவோ, இல்ல ஹஸ்பண்டோ, லவ்வரோ யாரா வேணா இருக்கலாம். அந்த கதை நமக்கு பிடிச்சதாவே இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரியான இடங்கள், எல்லாமே நம்ம இமேஜினேஷன்ல தான் இருக்கு. ஸோ, அதனால கதை கேட்குறதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கதை சொல்லவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நான் சொல்லப் போறது விக்ரமாதித்தன் கதைகள் தான். விக்ரமாதித்தன் கதைகள 2 பகுதியா பிரிக்கலாம். முதல் பகுதி பூர்வ கதை. 2ஆம் பகுதி அந்த சிம்மாசனத்த கண்டுபிடிப்பாங்க இல்லையா? அதுல உள்ள பதுமைகள் சொல்ற கதைகள் தான் வரும். இப்போ முதல் பகுதியான பூர்வ கதையில காட்டில் கண்டெடுத்த கனகமணி சிம்மாசனத்தின் கதை. இதுல இந்த ஊரை என்ன சொல்றாங்கன்னா, உஜ்ஜயினி பட்டணம்னு சொல்றாங்க. அது எப்படி இருந்திருக்குன்னா, அந்த உலகத்துக்கே ஒரு க்ரவுன் மாதிரி இருந்திருக்கு. அவ்ளோ சிறப்புமிக்க அந்த பட்டணம் வந்து அப்படி திகழ்ந்திருக்கு. அந்த அங்க உள்ள இதெல்லாம் எப்படி வந்து வர்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீல வானத்தை முத்தமிடும் பட்டுக்கொடி. கொடியெல்லாம் வந்து நம்ம அந்த வானத்தையே தொடுற அளவுக்கு இருந்திருக்குன்னு சொல்றாங்க. உப்பரிகைகள்லாம் அ நிலாவ வந்து தொடுற அளவுக்கான ஹைட்ல பில்டிங்ஸ் இருந்திருக்கு. மாளிகைகள், மணி கோபுரங்கள், தந்தத்திலேயே ஆன ஸ்தூபிகள், ரொம்ப அழகான நந்தவனங்கள், அந்த ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ விசாலமான நவமோகன வீதிகள்னு சொல்றாங்க. சிருங்கார மண்டபங்கள், சிந்தையை கவரும் விசித்திர வினோதங்களும் நிறைந்த எந்நேரமும் ஜே ஜே என்று விளங்கும் அந்நகரம் மாயாபுரியாகவே காட்சியளித்ததுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு பட்டணத்தை ஆட்சி செஞ்ச ராஜாவுக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா, போஜ மகாராஜன். அவர் வந்து தர்மம் தழைத்தோங்கும்படி ஆட்சி செஞ்சு வந்ததுனால அதை தர்மாபுரி அப்படின்னே சொன்னாங்க. இந்த ராஜா தன் குடிமக்கள் மேல ரொம்பவே கேர் எடுத்துப்பாரு. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை டக்குன்னு சால்வ் பண்ணி கொடுத்துருவாரு. அப்படிப்பட்ட ராஜா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அவரை வந்து இவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும்போது ஆப்வியஸாக அந்த உலகத்துக்கே அவரை பற்றி தெரிஞ்சிருந்துச்சு. அந்த ஊரும் அவ்வளோ சூப்பரான பட்டணம்னு சொல்கிறாங்க. அதை ஆட்சி பண்ண இந்த ராஜாவும் உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காங்க. அவர் ஒரு அவ்வளோ பெஸ்ட்டான கிங்காக எம்பரராக இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ராஜாவுக்கு ஒரு மந்திரி இருந்தார். அவரோட பேர் நீதி வாக்கிய மந்திரி. அவரும் ராஜா வந்து அவரோட பணியை சிறப்பாக செய்யறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. இந்த மாதிரி சமயத்தில் இந்த பக்கத்தில் உள்ள காட்டு பிரதேசத்துலேருந்து வனவிலங்குகள்லாம் வந்து மக்களோட ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் சாப்பிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சதுனால மக்களோட வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. நம்ம வீட்டில் இப்போ ஒரு பெட் வளர்க்கும் போது அதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம கஷ்டப்படுவோம் இல்லையா? அதே மாதிரி அவங்களும் வளர்த்த ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் அப்படி போகும்போது ரொம்பவே அது ஃபினான்ஷியலாகவும் சரி, எமோஷ்னலாகவும் சரி ரொம்பவே அஃபெக்ட் ஆனாங்க. இதை சால்வ் பண்ணுறதுக்காக ராஜா என்ன பண்ணார், தன்னோட பரிவாரங்கள்லாம் கூப்பிட்டுட்டு காட்டுக்கு போனார். போயிட்டு அங்கே உள்ள புலி, சிங்கம், கரடி எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணி காலி பண்ணார். எல்லாத்தையும் காலி பண்ண அந்த சமயம் பார்த்தீங்கன்னா, வெயில் நல்லா உச்சிக்கு வந்து வெயில் மண்டையை சுல்லுன்னு கொளுத்திக்கிட்டு இருந்துச்சு. அவருக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் பெட்டராக இருக்கும், கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு தண்ணி குடிக்க ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு மந்திரி கிட்ட சொல்ல உடனே அவங்க எல்லாரும் சுற்றி சுற்றி பார்த்தாங்க. எங்கேயாவது அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கா, ரெஸ்ட் எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தேடினாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் ஒரு சூப்பராக எல்லாம் நெற்றிய நல்ல முத்தி போன நெற்கதிர்கள் உள்ள ஒரு கொல்லை ஒன்று இருந்துச்சு. அந்த கொல்லை வந்து சரவணப்பட்டன் அப்படின்ற ஒருத்தரோட கொல்லை. அங்கே அந்த கொல்லை ஃபுல்லாக முற்றிய கதிர்கள் இருந்துச்சு. பக்கத்தில் மரங்கள் இருந்துச்சு. அந்த மரங்கள் ஃபுல்லாக பழங்களாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த மரத்தோட நிழலில் தங்கி ரெஸ்ட் எடுக்கலாம்.
ஆப்வியஸாக வந்து இங்கே இப்படி ஒரு செடி இருக்குன்னா தண்ணிக்கு நமக்கு பஞ்சம் இருக்காதுன்னு தெரியும். ஸோ அது நல்லா இருக்குன்னு ராஜா அதை பார்த்துக்கிட்டு இருக்க சமயத்தில் அந்த கொல்லைக்கு நடுவில் ஒருத்தன் வந்து பரண் கட்டி உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவன் யாருன்னா சரவணப்பட்டன். அவன் ஒரு அந்தணன். ராஜாவும் பரிவாரங்களும் இங்கே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து அவன் ஓகே இவங்க வந்து வேட்டைக்கு தான் வந்திருக்காங்க, இதை வந்து ராஜா ஏதோ ரெஸ்ட் எடுக்க தான் பிளேஸ் தேடிட்டு இருக்கார் போல அப்படின்னு நினச்சவன் ஓகே ராஜாவை பார்த்து கூப்பிடுறான். வர வேண்டும் வர வேண்டும், வேட்டையினால் மிகவும் களைத்து போயிருக்கிறீர்கள். இதோ இந்த கம்பங்கொல்லை முழுவதும் என்னை சேர்ந்ததே. முற்றிய கதிர்கள் இருக்கின்றன, இனிமையான பழங்கள் கொத்து கொத்தாக தொங்குகின்றன, வெள்ளரி பிஞ்சுகளும் இருக்கின்றன. தாங்கள் தாராளமாக வந்து தங்கள் பரிவாரங்களுடன் கொல்லையில் நுழைந்து பசித்தீர சாப்பிடுங்கள். காய்ந்து போயிருக்கும் கம்பந்தட்டங்களை குதிரைகளுக்கு கொடுக்கலாம். எனக்கு கிடைக்கத்தறிய பாக்கியமே இது. ராஜாதிராஜர் என்று என் விருந்தாளியாக இருப்பது என் பூர்வ ஜென்ம பலனே என்று உள்ளக்கனிவோடு அழைத்தான். சரி, இவ்வளோ வற்புறுத்தி கூப்பிடுறானே, நம்மளோட நாட்டை சேர்ந்தவன், நம்ம குடிமகன் தானே, சரி நம்ம போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி ராஜாவும் வந்து எல்லாம் இருந்த பசியில் வந்த வீரர்கள் எல்லாம் எல்லாத்தையும் மலுக்குன்னு உடச்சி சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஓகே, எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் இப்போ சாப்பிட்ட உடனே தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சரவணப்பட்டன் சரின்னு அந்த பரண் விட்டு கீழே இறங்கி வந்தான். கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும்போது மேலே இருந்து பார்த்துட்டு இருந்தவன் கீழே இறங்கி வரும்போதே அவன் மூஞ்சே மாறிச்சு. ஏன் இப்படி முகம் மாறுது இவனுக்கு? அப்படியே அவன் மூஞ்சி அப்படியே கோபம் ஆயிட்டு பயங்கர கடுப்பானான். உடனே ராஜாவை பார்த்து, போஜ மகாராஜனே, இதென்ன காரியம்? கேள்வி முறையே கிடையாதா? நீதி நெறி வழுவா தாங்கள் இந்த அநீதியான காரியத்தை செய்கிறீர்களே. இது என்னோட 1 வருஷ வருமானம். இதை இப்படி மொத்தமாக வீணாக்கி விட்டீர்கள் என்பதை தாங்கள் அறியவில்லையா என்று செம்ம கடுப்பாகி கத்த ஆரம்பிச்சிட்டான். என்னடா இவன் சும்மா போயிட்டு இருந்த எங்களை கூப்பிட்டு வாங்க சாப்பிடுங்க, நீங்கள் வந்து சாப்பிட்டா அது என்னோட பெரிய பாக்கியம்னு சொன்னால், சாப்பிட்டுட்டு இருக்கவங்களை பார்த்து இப்போ வந்து என்னடான்னா நீங்கள் என்ன இப்படி வந்து யாருக்கு ஒரு கேள்வி இல்லாமல் அப்படி வந்து உட்காந்து தின்னுட்டு இருக்கீங்களேன்னு சொல்கிற மாதிரி கேவலமாக பேசுகிறான். என்னடா நடக்குதுங்கன்னு ராஜாக்கும் ஒன்றும் புரியல, சுற்றி இருந்த அவரோட பரிவாரங்களுக்கும் ஒன்றும் புரியல. சரி, இதுக்கு மேலே இங்கே என்னென்னா நமக்கு மரியாதையாக இருக்காதுன்னு நினச்ச ராஜா சரின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு வெளியில் போனார். ஓகே, எல்லாரும் வெளியில் போகிறாங்கன்னு ரிலாக்ஸ் ஆனவன் திரும்பி ஏறி பரண் மேலே உட்கார்ந்தான் சரவணப்பட்டன். அப்போது திடீர்னு வெளியில் போயிட்டுருக்கவங்கள பார்த்தவன், பூபதியே ஏன் போகிறீர்கள்? அதற்குள்ளாகவா தாங்கள் பசி தீர்ந்து விட்டது? வேட்டையினால் ஏற்பட்ட களைப்பு இன்னும் நன்கு தீரவில்லை என்பதை தங்கள் திருமுகமே காட்டுகிறதே. பசி தீர உணவருந்தி நிழலில் படுத்து இளைப்பாருங்கள். வீட்டுக்கு வந்த விருந்தாளி உணவருந்தாமல் செல்வது சரியல்ல என்றான். மன்னனை வற்புறுத்தியும் கூப்பிட்டான். இதை கேட்ட ராஜாக்கு என்னடா இவன் பண்ணுறது, இவன் என்னடா ரகம், வான் கூப்பிட்டான், போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம், சாப்பிட்டுட்டு இருக்கவங்கள பார்த்து ஏன்டா இப்படி எல்லாத்தையும் வீணாக்குறீங்க, என் 1 வருஷத்து உழைப்பையே வீணாக்கிட்டீங்களேடான்னு திட்டினா, சரி திட்டுறானேன்னு சொல்லி வெளியில் போனால் திரும்பியும் வான்னு கூப்பிடுறான். இவனுக்கு என்னதான் நினச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல. அதே நிலமையில தான் நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஏன் அவன் வந்து கூப்பிட்டான், இப்போ திரும்பி ஏன் அவங்கள வெளியில் போக சொன்னான், வெளியில் போக சொன்னவன் போயிட்டு இருந்தவங்கள பார்த்து திரும்பியும் ஏன் கூப்பிடுறான் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.